யோசுவா 24 வசனங்கள் 11, 12. பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெருசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்களுக்கு முன்னின்று துரத்திவிட்டது. நாம் யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து வெற்றியாளர் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார், அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் செய்கிறார். கர்த்தருடைய கரம் மனிதர்களோடு கூட இருந்து நடந்தது. இஸ்ரவேல் மக்களை குறிப்பாய் நடத்தினது. இஸ்ரவேல் மக்களை எப்படி நடத்தினதுன்றதை யோசுவா புஸ்தகத்தில் அது ஆரம்பத்திலிருந்து அப்படியே கவனிச்சுட்டே வரும். கடந்த வாரத்தில் பார்த்தோம், சாபம் அவர்களை தொட வரும்போது கர்த்தர் சபிக்கக்கூடாதபடிக்கு, எந்த தீமையும் வராதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார்ன்றதை கவனித்தோம். இன்றைக்கு 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் யோசுவா சொல்லிக்கிட்டே வராரு, எப்படியெல்லாம் இஸ்ரவேல் மக்களை இப்போ எல்லாம் தேசத்தெல்லாம் சுதந்திரிச்சிட்டாங்க, எல்லாம் இப்போ நல்லா ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அவர் ஞாபகப்படுத்துறாரு, கடைசியாக அவங்களுக்கு ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரி அவர் சொல்கிறாரு, என்னென்னலாம் கர்த்தர் செஞ்சார், எப்படியெல்லாம் அவங்களை நடத்தினாரு, எப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெற்றியை கொடுத்தாரு, எப்படி தீமைகள் வரும்போது அதுலேருந்து விளக்குனாரு, எப்படி பிரச்சனை வரும்போது, சாபம் வரும்னு நினைக்கும் போது, பொல்லாத காரியங்கள் நடக்க நினைக்கும் போது கர்த்தர் எப்படி விளக்குனாரு, எப்படி செங்கடலை கடக்க பண்ணாரு. இந்த மாதிரி ஒன்னொன்றையும் கர்த்தர் அப்படியே செஞ்ச காரியங்களை யோசுவா விளக்கிக்கிட்டே வராரு. அதை விளக்கம் கொடுக்கும்போது இதில் முக்கியமாக அதை சம்மப் பண்ணும்போது ஒரு சில முக்கியமான காரியங்களை சொல்கிறாரு. ஏற்கனவே கவனிச்சது தான், ஆனால் ஒரு சில முக்கியமானதை ரொம்ப ஹைலைட் பண்ணுறாரு. திரும்பவும் அதை அழுத்தம் கொடுக்கறதுனால நம்ம அதை திரும்பவும் கொஞ்சம் அதை கவனித்து எப்படி வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் நடக்கணுன்ற அந்த ஒரு குணத்தையும் பாருங்க. என்ன சொல்கிறாரு, கர்த்தரை கவனிங்க, கர்த்தரை பாருங்க. வெற்றி யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்னா கர்த்தரிடத்துல தான் வந்ததுன்றாரு. அவர் தான் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்காரு. தேசத்தெல்லாம் சுதந்திரிச்சு வெள்ளம் நல்லா ஆயிடுச்சு, நல்லா ஆக்கப்பட்டதனுடைய பின்னால இருக்கிறது கர்த்தர்ன்றார். அதனாலதான் 12ஆவது வசனம் சொல்லும்போது சொல்றாரு, எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்க அவர்களை மேற்கொள்ளவில்லை. அவங்களை எப்படி மேற்கொண்டாங்கன்னா, கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினான். குளவிகளை அனுப்பி அவர்களை மேற்கொள்ளும்படி, ஜெயிக்கும்படி, இவர்களை லகுவா ஜெயிக்கும்படி சூழ்நிலை அமைச்சது. பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு போவோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா, எமோரியர் இந்த ராஜாக்களுக்கு விரோதமாக இவங்க என்ன பண்ணாங்க, என்ன மாதிரி எல்லாம் நடந்தது, இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. 24ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் என்னாகமோ 24ஆம் வசனம். இஸ்ரவேலர் அவனை பட்டய கருக்கினால் வெட்டி அர்னோன் தொடங்கி அம்மோன் புத்திரர் தேசத்தை சார்ந்த யாப்போக் வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டி கொண்டார்கள். என்னன்னா, இங்கே சொல்லப்படும் போது பட்டய கருக்கினால் வெட்டினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யோசுவாதை சம்மப் பண்ணும்போது, யோசுவாதை சொல்லும் போது என்ன சொல்றாரு, நீங்க பட்டயத்தினாலதான் வெட்டி அவங்க ஜெயிச்சாங்கன்னு நினைக்காதீங்கன்றாரு. நீங்க வெட்டினதுனால, நீங்க போய் அவங்க முன்னால சண்டை போட்டதுனாலதான் அவங்க ஜெயிச்சுட்டாங்க, அப்படி இல்லை. வெட்டினீங்க போய் சண்டை போடுற மாதிரி அங்க சண்டை நடந்துச்சு. ஆனா வெற்றி எப்படி வந்ததுன்னா, கர்த்தர் நமக்கு முன்னால யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு முன்னால் அவருடைய சேனை அனுப்பியிருக்காரு. அதான் சொல்லும்போது சொல்றாரு, குளவிகளை அனுப்புனாராம். அதனாலதான் சொல்றாங்க, பல பகுதிகளை இந்த பகுதியோட கனெக்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலையும் சரி, என்னாகமத்திலையும் உபாகமத்தில் கூட ஒரு சில வசனங்கள் கவனிக்கும் போது கர்த்தர் குளவிகளை அனுப்புவேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கு. அப்ப இதோ அதோட கனெக்ட் பண்றான். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கிறதுக்கு, அவர்கிட்ட இந்த சண்டை பண்றதுக்கெல்லாம் பெரிய திறமை இல்லாதப்ப இவங்ககிட்ட ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் எதை பயன்படுத்துறாருன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கையாளுறாரு. குளவி மாதிரி பாருங்க, குளவிகளவே அனுப்புறான், போய் அதை சண்டை போடுது இவங்களுக்காக. அப்ப இப்படி பண்ணாருன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இயற்கையெல்லாம் சாதகமாக்குனாரு இல்லையா, செங்கடலை 2ஆ பிளந்தாரு, இந்த மாதிரிலாம் அற்புதம் பண்றாரு. யோர்தானை கடக்கும் பண்ணி பண்ணாரு. நம்ம ராகாப் சொல்றாங்க, என்ன எங்களுடைய இருதயம் எல்லாம் கரைஞ்சி போச்சுன்றாங்க. அதே மாதிரி 2 ராஜாக்களுடைய இருதயம் எல்லாம் கரைஞ்சே போச்சு, இவங்க கிட்ட சண்டை போட முடியாது, எதிர்த்து நிக்க முடியாது. அப்ப அதோட கொண்டு போய் இந்த பகுதியை கனெக்ட் பண்றாங்க. நேரடியா குளவி போய் எப்படி சண்டை போட்டுச்சுங்க. ஆனா யோசுவா எதை காண்பிக்க விரும்புறாருன்னா,
கர்த்தருடைய பலத்தால தான் ஜெயிச்சிருக்கீங்க. அதுதான் 24ஆம் வசனத்துல 24ஆம் அதிகாரத்துல 12ஆவது வசனத்துல சொல்றாரு, உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் எமோரியனுடைய 2 ராஜாவையும் துரத்தல. அதனால கர்த்தர் துரத்தினாரு. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினார் என்கிறத நினைவு கூறுகின்றாரு. வாசிக்கிறோம் நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுது. யுத்தத்துக்கு போய் சண்டை போடுறதுக்கு உண்டான பயிற்சி எல்லாம் நடக்குது. ஆனா இந்த பயிற்சி நடக்கிறதுனால ஜெயம் வந்துருமான்னா அப்படி வர்றதில்லை. அதுதான் நீதிமொழிகள் சொல்லுது. பயிற்சி நடக்கிறதுனால நல்லா ட்ரெயின் பண்ணிட்டதுனால ஜெயம் வந்துருமா, ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா அப்படி இல்லைன்னு சொல்றது நீதிமொழிகள். சொல்றாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். வெற்றி வரணும்னா அது கர்த்தரிடத்துல தான் வர முடியும், சும்மா வந்துட முடியாது. அதனால ஆயத்தம் பண்றது நம்மளோட வேலை, வெற்றியை கொடுக்கறது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் தான் வெற்றியை கொடுக்குறாரு. அதுக்கு நான் ஆயத்தம் பண்ணாம ஒண்ணுமே பிரயாசப்படாம ஆண்டவரே கொடுங்கன்னா அப்படி நடக்கிறது இல்லை. ஆயத்தம் வேணும், ஆயத்தத்தோட போய் நிக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஆயத்தத்தை நம்பி நம்ம நிக்கல. ஆயத்தப்பட்டு நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாங்க, என்ன இந்த பலத்தோட போய் பாருங்க போகல. அந்த எக்ஸாம் எழுதும் போது பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்றப்ப என்ன ஜெபம் பண்றோம், இந்த பிள்ளைங்களுக்கு படிச்சதெல்லாம் மனசுல வரணும், கேட்கிற கேள்விக்கு அர்த்தம் என்னன்னு புரியணும், அதுக்கு ஏற்ற பதிலே எழுதணும். நல்லா படிச்சுட்டாங்கண்ணா. ஆனா எக்ஸாம் ஜோம் பண்ணி போது என்ன சொல்றோம், யாருடைய பலனை நாடுறோம், ஆண்டவருடைய பலனை தேடுறோம். ஆண்டவர் படிச்சிருக்காங்க, ஆனா படிச்சது கூட அங்க போய் மறந்து போயிட முடியும். நல்லா படிச்ச ஆளு நல்லா படிச்சுட்டு போறாங்கன்னு வைங்க, அங்க எக்ஸாம் ஹாலில் போய் மறக்காம எழுதிடுவாங்கன்ட்டு நம்ப முடியுமா? நம்ப முடியாது. திடீர்னு கொஸ்டின் பேப்பரை பார்த்தா அப்படியே மைண்டே பிளாங்க் ஆகிட முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்கள அப்படியே பிளாங்க் ஆக்கிட முடியும். ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது, ஏதோ நடக்குது சூழ்நிலைனாலுன்னா அப்படியே படிச்சதெல்லாம் மறந்துட முடியும், அப்படியே கொலாப்ஸ் ஆகிட முடியும், டிஸ்டர்ப் ஆகிட முடியும், நடந்துட முடியும். அப்ப யாருடைய உதவியை தேடுறோம்? ஆண்டவருடைய உதவியை தேடுறோம். ஆண்டவரே இவங்க படிச்சதெல்லாம் ஞாபகத்துல வரணும், சரியா பதில் எழுதணும், எழுதுறதுக்கு உண்டான நல்ல உற்சாகமான ஆவி இருக்கணும். பக்கத்துல எக்ஸாம் ஹாலில் பாருங்க, படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பான். எதுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு வந்தா நமக்கே தெரியாது. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு அவனை பார்த்தா நமக்கே எழுதுற ஆர்வம்லாம் போயிடும். அந்த மாதிரி தூங்குற ஆளுங்களாம் இருக்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்து எதையோ ஒன்று எழுதிட்டு 3 மணி நேரம் எக்ஸாம்னா 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் எப்போ பேப்பரை வாங்குவாங்கன்னு காத்துட்டு இருந்து கொடுத்துட்டு போறவங்களாம் இருக்காங்க. இப்போ என்ரோல் பண்ணிடுறாங்க, பேரை வரணும்னு நினைக்கிறாங்க, படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை சரியா முடிக்க முடியாத மாதிரிலாம் கூட ஆயிடுது இல்லையா? அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்காக அதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய முயற்சி அவசியம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுறது போல நம்ம ஆயத்தமாகணும். ஆனா ஜெயத்தை கர்த்தர் தான் கொடுக்க முடியும், கர்த்தர் தான் ஜெயம் கொடுக்குறவர். அப்ப உலகத்துல பொதுவா 2 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. 2 வகையான மனிதர்கள்லாம் ஒரு தரப்புல என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்க முயற்சியிலேயே வெற்றியா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறாங்க. நான் முயற்சி பண்றேன், நான் ரொம்ப கடினப்படுறேன், நான் ரொம்ப அதுல என்னுடைய திறமையை வச்சு வேலை செஞ்சு எல்லாத்தையும் பண்றேன், அதுல என்னுடைய முயற்சியினாலேயே சுய பலத்தினாலேயே நான் வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறான். பாருங்க, கடவுள் நம்பிக்கை இல்லை, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நடத்துறாரு, நம்மளை நம்ம சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரை, இப்படிலாம் நினைக்கிறது இல்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய பலத்தால நான் வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறாங்க. பாருங்க, ஒரு சில நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அவங்க நினைக்கிறது மாதிரியே நடக்கிறது மாதிரியே இருக்கு. எப்படி நடக்குது? முயற்சி பண்றாங்க, நல்லா வந்துருது. வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க, நல்லா வந்துருது. கையின் பிரயாசத்துல போய் ஈடுபடுறாங்க, தங்க முயற்சியை நம்புறாங்க, பலத்தை நம்புறாங்க. ஆனா நல்லா வர்ற மாதிரி இருக்கு, நல்லா போகுது, நல்லா நடக்குது. அப்ப நமக்கு பார்க்கும் போதே என்ன சந்தேகம் வந்துருதுன்னா, எதுக்கு ஆண்டவர், எதுக்கு ஆண்டவர்னு ஒருத்தர் வந்து இதெல்லாம் எதுக்கு செய்யணும், நம்ம முயற்சியிலேயே எல்லாத்தையும் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் மறுபடியும் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 10 வசனம் 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை விட்டார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதுல வேதனை இருக்காது. ஆனா மனுஷனுடைய முயற்சி, மனுஷன் பிரயாசம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போய் எல்லாம் பண்றாங்க, தங்க பலன்ல பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உலகத்துல கவனிச்சு பாருங்க, அவங்களுடைய பலத்தையே சார்ந்து இருக்கவங்க கிட்ட போய் கேளுங்க, என்ன கஷ்டம் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்க நினைப்பீங்க, பரவாயில்ல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு, இது போதும், இருக்கிறது போதும்ன்ற மென்டாலிட்டி வந்துடும் ஒரு சிலருக்கு. அப்ப இது போதும்ப்பா,
இருக்கிறதே நம்ம வச்சுட்டு சந்தோஷமா இருப்போம். அவன் இதை வச்சுக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒன்றும் இல்லாம நம்ம எப்படி நல்லா நிம்மதியா இருக்கிறத சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா போதும்ன்ற அந்த மனநிலை நமக்கு வந்துருக்கு. ஏன் அப்படி நடக்குதுன்னா, அவங்க கிட்ட இருக்கிற கஷ்டத்தை பார்த்தோன்னே அப்படி தோணுது. ஏன் அப்படி வேதனை கூடிருது? கர்த்தர் இடத்துல இருந்து ஆசீர்வாதம் உண்டானது போல இல்லை. கைவிட்டு செய்யறது நல்லா அப்படியே வருது, நல்லா போகுது, அப்படியே ப்ராஸ்பர் ஆகுது, அப்படியே பூம் ஆகுது, நல்லா போகுது. ஆனா ஆசீர்வாதம் கர்த்தர் இடத்துல இருந்து வந்தா அதனோட அவர் வேதனையை கூட்டார். அதனோட எக்ஸ்ட்ரா அடிஷனலா வேதனை இல்லை, எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் அவர் கொடுக்கறது இல்லை, அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் வேதனைன்னு அவர் சேர்க்கறது இல்லை. அடிஷனலா வேதனை சேர்த்துறாருங்க ஆண்டவர். ஆசீர்வதிக்கவும் செய்வாரு, பாடையும் சேர்த்துருவாரு. அப்படி பண்றது இல்லை. அவருடைய ஆசீர்வாதத்துல பாருங்க வேதனை இல்லை, பாடு. அந்த சப்ஜெக்ட் வேற. கிறிஸ்துவுக்காக உலகத்துல ஓடும் போது பாருங்க இருக்கிற இந்த சவால்கள், இந்த சூழ்நிலைகள், இதுக்கு நடுவில் ஆண்டவர் உதவி செய்யறாரு, அது வேற. ஆனா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா அதோட வேதனை வர்றது இல்லை, அதோட அவர் வேதனை ஆட் பண்றது இல்லை. அப்ப தங்களை பெருசா நம்பி தங்களுடைய சாமர்த்தியம், தங்களுடைய உழைப்பு, இதை பெருசா நம்புறாங்க பாருங்க. இதை நம்பும் போது என்ன ஆயிருதுன்னா கூட வேதனையும் சேர்ந்துருதான். அதுதான் சங்கீதம் 127 சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 127, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் அழுத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, ஆனா அப்படியே அர்த்தம் இல்லாதது போல ஆயிடலாம். இன்னொரு சங்கீதத்துல இன்னொரு வசனம் சொல்லிருப்பாங்க, 20 சங்கீதம் 7 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பார்க்கறது நல்லா போகுது, எல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. அப்ப ரதங்கள் குதிரைகளை குறித்து எதுவும் மேன்மை பாராட்டுறாங்க, ஆனா அவங்க கிட்ட இருக்கிற செல்வத்தையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. இதனாலதான் நாங்க நல்லா இருக்கோம்னு நினைக்கிறோம். அன்னைக்கு இந்த தேசங்கள்லாம் அப்படி இருந்துச்சு. இஸ்ரவேல் தேசத்துக்கு படையும் இல்லை, பெரிய இராணுவமும் இல்லை ஆரம்ப காலங்கள்ல நடந்து வரும்போதெல்லாம். ஆனா மற்ற எல்லா தேசத்துக்கும் என்ன இருந்ததுன்னா படை இருந்தது, போர் வீரர்கள் இருந்தாங்க. அவங்க நம்பிக்கை எதுல இருந்துச்சுன்னா இந்த படைகள் மேலையும் போர் வீரர்கள் மேலேயும் இருந்துச்சு. இன்னைக்கு கூட நாடுகள், உலக நாடுகள்லாம் அதை நம்புறாங்க. எதை நம்புறாங்க? சண்டை போடுறது இருக்கக்கூடிய யுத்த கருவிகள், அவங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு அந்த கருவிகளை ரொம்ப பெருசா நம்புறாங்க. ஏன்னா இதனால பாதுகாப்பு வரும்னு நினைக்கிறாங்க. ஆனா அத மாதிரிதான் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும் போது ஆண்டவர் சங்கீதக்காரர் எழுதுறாரு, அவங்க ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எங்களுக்கு மேன்மை பாராட்டுறதுக்குன்னு வேற ஒண்ணும் இல்லை. எங்களுக்கு மேன்மை பாராட்டணும்னா கர்த்தர் தான். ரதங்கள் மேல நம்பிக்கை இல்லை, குதிரை மேல நம்பிக்கை இல்லை. ஆனா அதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பின்னால இருந்துச்சு. இஸ்ரவேல் தேசத்துல கூட எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க, ரதங்கள் வச்சிருந்தாங்க, குதிரை வச்சிருந்தாங்க. இது கதை எப்படி இல்லைன்னா, ஏதோ ஒரு பொருள் நமக்கு கிடைக்கலன்னு வைங்க, அந்த பொருளை பத்தி தப்பாவே பேசுறது. இந்த கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு நரி போச்சான், எட்டி எட்டி பார்த்துச்சான் ஏதோ ஒரு பழத்தை பிடிக்கிறதுக்கு, அதை பிடிக்க முடியல, இதால மூடிய சொல்லிருச்சு இந்த பழம். இது அந்த கதை இல்லை, பைபிள் சொல்லுது. போய் பார்த்துட்டு ஒன்றும் எல்லாம் புளிக்கும்னு இதுவே சொல்லிட்டு சாப்பிடாம புளிக்கும்னு சொல்லிட்டு போற மாதிரி பைபிள் சொல்ல. அவங்க ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. இவங்க கிட்ட இல்லாம சொல்லலை, எல்லாம் இருக்கு பின்னால. தாவீதுலாம் ராஜாவா இருக்கும்போது ராஜா அரண்மனை படை சண்டை போடுறாரு போய். அப்ப என்ன அர்த்தம்னா, சண்டை போடுறதுக்கு உண்டானது எல்லாமே இருக்கு இவங்க கிட்ட. குதிரை இருக்கு, ராணுவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதே தாவீது தான் இந்த சங்கீதத்தில் 20 சங்கீதத்தில் எழுதும்போது சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். வசனத்தை படிக்கும் போது இல்லாம சொல்றாங்கன்னு நினைச்ச கூடாது, எல்லாம் இருக்கு, இருக்கும் போதுதான் சொல்றாங்க. இத குறித்த மேன்மை பாராட்டுதல் இல்ல, ரதத்தை குறித்த மேன்மை பாராட்டுதல் இல்ல, குதிரையை குறித்த மேன்மை. ஏன்னா அதுதான் பெரிய சண்டைக்கு ரொம்ப அவசியம். ரதம் தான், குதிரைகள் தான் ரொம்ப முக்கியமானது. இதை குறிச்ச மேன்மை பாராட்டுதல் இல்ல, நாங்க கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். முடிவு எப்படி நடக்குது பாருங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஏன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சதுனால அவங்க எல்லாம் புரிஞ்சு விழுந்துட்டாங்க. எல்லாம் பலமானது இருக்கு, ஆனா கர்த்தர் இல்லாததுனால
அதுதான் யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, உங்ககிட்ட வில்லு இருக்கு, உங்ககிட்ட அம்பு இருக்கு, பட்டயம் இருந்தது, கொஞ்சம் சண்டை கண்ட போட்டீங்க போய். ஆனா உங்க பட்டயத்தால் நீங்கள் எமோரியரின் 2 ராஜாக்களையும் ஜெயிக்கல. நீங்க போய் சண்டை போட்ட மாதிரி போட்டீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்காக குளவிகள் அனுப்புனாரு. அதுதான் சொல்றாரு யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல. கர்த்தர் உங்களுக்காக குளவிகளை அனுப்பி அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிருக்கிறாரு. அவைகள் அவர்கள் உங்கள் முன்னிருந்து துரத்துச்சான். எது? குளவி போய் எமோரியர் 2 ராஜா, அவங்களுடைய சேனை, இவர்கள்லாம் போய் துரத்துச்சான். அப்ப அதை மீன் பண்றாங்க. அப்ப முதலாவது மக்கள் பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து எல்லாம் நல்லா பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி நடக்கவும் செய்யுது. ஆனா கர்த்தர் அதனோட வேதனையும் கூட்டா பண்றாரு. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்துல வேதனை இல்லை. ஆனா சுய பலத்தால் செஞ்சு வாழ்றவங்களுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க டன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வச்சிருப்பாங்க, பல கதை வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கஷ்டம் இருக்குதுங்க, அது இருக்கு, இது இருக்குன்னு அதை லிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா தாங்காது. அப்ப கர்த்தரை நம்பாம சுய பலத்தை நம்புறதுனால ஒரு கூட்டம் மேன்மை அடைகிறது போல இருக்கு. ஆனா அது முழுமையான மேன்மையாகவோ கர்த்தர் கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதமாகவோ இல்லை. அப்படி ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை பாருங்க, அவங்களும் பெருசா நம்புறது இல்லை, முயற்சியில போய் ஈடுபடுறாங்க, சுய பலத்தை தான் நம்புறாங்க. ஆனா இவங்க கையிட்டு செய்யறதெல்லாம் வரவே மாட்டேங்குது. ஒரு கூட்டத்துக்கு ஏதோ வந்துருது, அதனால பாக்குறதுக்கு ரொம்ப ஜோரா தெரியுது. என்னங்க எல்லாம் நல்லா பண்ணிட்டாங்களே, எல்லாம் நல்லா போதே, ஆண்டவரே எங்கங்க அவர் இருந்தாருன்னா இப்படிலாம் நடக்குமா? அக்கிரமம் பண்றவங்க இப்படிலாம் நல்லா ஆயிடுவாங்களா? அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா, அவங்களும் கர்த்தரை நம்பல, சுயத்தை தான் நம்புறாங்க. ஆனா ஒண்ணுமே குறிப்பிட மாட்டேங்குது. எதை கையிட்டு செஞ்சாலும் அதுதான் சங்கீதத்தின் புத்தகம் 127ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. என்னவா? காலையிலே எழுப்பிடுறாங்க, காலையிலே போய் வேலையை செய்ய போறாங்க. ஆனா வருத்தத்தின் அப்பம் தான் மிஞ்சுது. ஒன்னும் பிரயோஜனமே பட மாட்டேங்குது, வேலையில கையில் பிரயாசம் வர மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுக்கும் கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு ஏதோ கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லைன்னா கூட என்னமோ நடக்குது, எப்படியோ போறாங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில போது என்னமோ நடக்குறாங்க. ஆனா அதுவும் நிறைவானது இல்லை. இங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவங்களும் கர்த்தரை நம்பல, ஆனா இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் நடக்கல. கையின் பிரயாசம் எவ்வளவோ போராடுறாங்க, எவ்வளவோ போய் பண்ணி பார்க்குறாங்க, நடக்கல. அப்ப இந்த 2 இடத்துல இருக்கிறதும் சரியில்லை. பாருங்க, கர்த்தரை நம்பி நானே ஜெயிச்சிருவேன் போய் ஏதோ கொஞ்சம் நடக்கிறதுனால ஆண்டவரை நம்பாம இருக்கிறதும் சரியில்லை. இல்ல ஒண்ணுமே வரலங்க, நான் இன்னும் என் முயற்சியிலே போய் போராடி ஜெயிச்சிருவேன், இன்னும் என் முயற்சியிலே போவேன், இன்னும் நான் போய் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்படி போறதும் சரியில்லை. இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படிலாம் நம்புறாங்க. என்ன சொல்றாங்க உலகத்துல கூட, மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களை, உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணி நீங்களே போய் முயற்சி பண்ணி எப்படியாவது ஒரு நாள் ஜெயிச்சிருவீங்க, இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் ஜெயிப்பீங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, அப்படிலாம் கூட நடக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்குற நிறைவு இல்லாம போயிடும். பல நேரத்துல காலம் கடந்து போயிடும், வாழ்க்கையும் முடிஞ்சு போற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சங்கீதம் 127 சொல்லுது, அவர் அதிகாலையில காலையில எழுப்பிடுறாங்க, எல்லாம் சரியா இருக்கு, சுறுசுறுப்பான ஆளுங்க, காலையில தூங்கிட்டு இருக்கிற ஆளுங்க இல்ல, ரொம்ப டான் எழுப்பி வேலைக்கு போறோம். காலைல போய் பாருங்க, ரோட்டை மெயின் ரோட ஜிஎஸ்டி ரோட போய் பாருங்க, 7 மணி 6 மணிக்கெல்லாம் போவோம், ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. 5 மணிக்கு தாம்பரத்தில் போய் நிலங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் இப்படி கிளம்பி இப்படி வேலைக்கு போறாங்க. எத்தனை பேர் ஊர்ல இருந்து வந்து இறங்குறாங்க, அதிகாலையில எழுப்பிடுறாங்க. இங்க தூக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு அப்படி இல்லை, காலையில எழுப்பிடுறாங்க, நேரப்பட வேலையில தரிக்கிறாங்க. ஆனா முடிவு எப்படி வந்துருது? வருத்தம் தான் வருது, மகிழ்ச்சி வரல, நிறைவு வரல. என்ன அது? கஷ்டப்பட்டு போறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு போய் எல்லாத்தையும் செய்யறோம். ஆனா முடிவு நல்லா வரணுங்க. இந்த கிளை சபை ஊழியத்துக்கு போனோம் இல்லையா, போகும்போது இந்த பம்பல் கிட்ட போகும்போது ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல, மார்க்கெட்டு. அப்ப காலைல எழுப்பி வந்துடுறாங்க, நீட்டா ட்ரெஸ் போட்டு. ஆனா மனசு எப்படி இருக்குன்னு தெரியல, பிலாசபி சிந்தனை தத்துவம் என்ன இருக்குன்னு தெரியல மனசுக்குள்ள. வேலையை குறித்து, ஆண்டவரை குறித்து, செய்யற அன்னைக்கு அந்த நாளை குறித்து கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரா, அந்த நாளை நம்ம கொடுத்துருக்கிறாரா, இந்த வேலையில எப்படி செய்ய போறோம், வேலையை போய் என்ன மாதிரி பண்ண போறோம், வேலையில எப்படி உண்மையா இருக்க போறோமா. இன்னொரு பக்கம் கேட்டு பாருங்க, உண்மையான ஆளுங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. வேலையில உண்மையா இருக்கிறவங்க, சரியா செய்யறவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. ஆனா அதே நேரத்துல வேலை இல்லாம பல பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 வகையான எக்ஸ்ட்ரீமை பார்க்க முடியுது இல்லையா? அப்ப இதை கவனிக்கணும். அப்ப கர்த்தரை நம்பாம சுயத்தையே நம்பி இன்னைக்கு இல்லைங்க இன்னும் ஒரு நாள் ஜெயிச்சிருவேன்னா
ஒரு நாளும் ஜெயம் பெருசா வந்துடுறது இல்லை. அதுவும் கிறிஸ்தவங்களை அடுத்த சுவிசேஷத்தை அறிஞ்சிருந்தாங்கன்னா பாருங்க, கர்த்தருடைய பாதைக்கு வரும் வரை அவரு திருப்பி ஒரு வழி பண்ணிடுறாரு. ஒரு வழி கடைசியா சொல்ற மாதிரி ஆயிடுறாங்க, உபத்திரவப்பட்டது நல்லது ஆகையாலும் அது பிரமாணத்தெல்லாம் கற்றுக்கொள்ற ஆண்டவரே, கஷ்டப்பட்டதான் நல்லதுன்னு சொல்ற மாதிரி ஆக்கிற அளவுக்கு வந்து விட்டுறாரு. ஏன்னா பிரமாணத்தை ஆரம்பத்திலே கத்துக்க முடியல. கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க கூட ஆரம்பத்திலே சொல்றப்பே கேட்கறது இல்லை. அப்ப உபத்திரவப்பட்டு பாடுபட்டு அப்புறம் தான் கத்துக்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் வேற வழி இல்லாம கத்துக்கிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் பட்ட பாடெல்லாம் பரவாயில்லன்னு ஆயிடுது. ஏன்னா இதை தெரிஞ்சுக்காம போயிட்டனே அப்பமே, இப்பயாவது இவ்வளவு கஷ்டப்பட்டாவது இதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், அப்ப நல்லதுன்றது போல ஆயிருது இல்லையா? அப்ப இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடாது. ஆண்டவரை நம்பாம ஏதோ நல்லா நடக்கிறதுனால போய் நான் ஆண்டவர் நம்பாமலே போயிடுவாங்க அப்படி சொல்லவும் கூடாது. இல்லை ஒண்ணுமே நடக்காதப்ப இன்னும் முயற்சி பண்ணி நான் பண்ணுவாங்க, என் சுயம் போதும், எனக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படி இல்லை. ஆனா எப்படி இருக்கணுமா, கர்த்தரை நம்பணும்னு சொல்றாங்க. அதான் தாவீது சொல்றாரு, அவர் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எங்களுடைய மேன்மை பாராட்டுதல் இருக்கிற காரியத்துக்கு மேல இல்ல, பார்த்து இருக்கிற காரியத்துக்கு அதுக்கு மேல எங்க மேன்மை பாராட்டுதல், எங்க மேன்மை பாராட்டுதல் கர்த்தர் மேல. ஜனம் வெற்றிலாம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவரை பார்த்து சொல்லணும். அதான் யோசுவா சொல்றாரு 24ஆம் அதிகாரத்துல, எதை ஞாபகப்படுத்துறாரு, நீங்க ஜெயிக்கலப்பா, நீங்க துரத்தல அவங்களெல்லாம், உளவிகளை கொண்டு கர்த்தர் துரத்தினார்னு சொல்றாரு. பாருங்க, இது ரொம்ப முக்கியமா ஒரு 3 பகுதிகளை நம்ம கவனிப்போம். கர்த்தர் எப்படி சண்டை போடுறாரு, எப்படி யுத்தம் பண்றாரு, எப்படி மனிதர்களுக்கு ஜெயத்தை கொடுக்குறாரு, வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய குணம் என்ன, எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணணும், எப்படி ரொம்ப மென்மையாயிடணும், எப்படி ரொம்ப அந்த கர்த்தருடைய சுபாவம் மனுஷனுக்குள்ள வரணும்ன்றத 3 காரியத்தை காட்டுற பாருங்க. முதல்ல சங்கீதங்களின் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் 44 3ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. என்ன சொல்றாரு, அவர்களுடைய பட்டயத்தினால இந்த தேசத்தெல்லாம் சுதந்திரிக்கல, கையில வச்சிருக்க பட்டயத்தினால. இஸ்ரவேல் மக்களுடைய பட்டயம், அவங்க திறமை, அவங்களுடைய சாமர்த்தியம், இதை வச்சு தேசத்தை சுதந்திரிக்கல. இப்ப எப்படி சுதந்திரிச்சிருக்காங்கன்னு சொல்றாருன்னா, அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருந்தார். கர்த்தர் பிரியமாயிருந்ததுனால அவருடைய வலது கரம் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. எதெல்லாம் ரட்சித்ததுன்னு சொல்றாரு பாருங்க. பட்டயம் இருக்கான்னு கேட்டா வச்சிருந்தாங்க, சண்டை போட தெரியுமானா ஏதோ சண்டை கண்ட போடுறாங்க போய், ஆனா அது ரட்சிக்கலன்ற சங்கீதத்தை எழுதும்போது இது ரட்சிக்கிறதுக்கு இது பத்தல, கர்த்தருடைய பிரியம் இவங்க மேல இருந்ததுனால அதுதான் ரட்சித்தது. அப்ப ஜெயம் வந்ததுக்கு அப்புறம், வெற்றி வந்ததுக்கு அப்புறம், நல்லா ஆனதுக்கு அப்புறம் எதை நினைச்சு பார்க்கணும், ஆண்டவரே நீர் என் மேல பிரியமா இருந்ததுனால அதனாலதான் ஜெயிச்சிருக்கிறேன், உமது முகத்தின் பிரகாசம் என் மேல இருந்ததுனாலதான் ஜெயிச்சிருக்கேன். ஊழியம் கவனிச்சு பாருங்க, ஊழியம் எப்ப ரொம்ப திடமாகுது, ஆண்டவர் அந்த ஊழியத்துல இருந்தாதான் அது திடமாகும், ஆண்டவருடைய கரம் இருந்தாதான் திடமாகும், ஆண்டவருடைய நடத்தல் இருந்தாலும் திடமாகும், அவர் பிரகாசிக்கிற வெளிச்சமா இருந்தாலும் அது திடமாகும், இல்லைன்னா ஆகாது. அப்ப அதே மாதிரிதான் குடும்பத்திலையும் கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்து, அவருடைய வலது கரம் நம்ம மேல இருந்து, அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்ம மேல இருந்து, அவருடைய பலம் நம்ம மேல இருந்ததுனாலதான் நாம் இம்மட்டும் நடந்து வந்திருக்கிறோம், ஜெயிச்சிருக்கிறோம். இன்னும் நல்லாவும் பண்ண முடியும் அவரால், இன்னும் பெரிய பராக்கிரமம் பண்ணுகிறவர் அவர், இன்னும் வல்லவர் அவர், இன்னும் நம்பினா இன்னும் பெருசா செய்யறாரு. ஒன்றும் முடிஞ்சதில்லை நமக்கு. இஸ்ரவேல் மக்களுக்கு முடிஞ்சிருச்சு கதை, எல்லாம் தேசத்தை சுதந்திரிச்சிட்டாங்க. அதனால யோசுவா சொல்றாரு, அவர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் கொடுத்ததை செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த முடிச்ச மனநிறைவுல யோசுவா பேசிட்டு இருக்கிறாரு, எல்லாம் நடந்துருச்சு, ஆண்டவர் செஞ்சுட்டாரு, இனி வாழ போறீங்க, வாழும் போது எதை மனசுல வச்சுக்கோங்க, கர்த்தர் தான் முன்னாள் துரத்தினாரு, அதை மைண்ட்ல வைங்க. நீங்க உங்க நம்ம ஏதோ பண்ணிட்டோம்னு நினைச்சிடாதீங்க, இந்த தேசத்தெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படி நினைச்சிடாதீங்க. அந்த மைண்ட் செட் வந்துடக்கூடாது. நல்லா போகும்போது நல்லா போக போக அப்படியே அது வேற மாதிரி போயிடக்கூடாது. அப்படியே சரியான விதத்துல
எண்ணங்கள் ஓட்டத்தெல்லாம் அப்படியே அதை நேராக்கி ஆண்டவருக்குள்ள வச்சு கர்த்தர் தான் துரத்தினாருன்னு மனசுல வச்சுக்கோங்க. எப்பவும் கர்த்தருடைய உதவியை நாடுங்க. அதை சொல்றாரு, எப்பவும் ஆண்டவருடைய உதவியை நாடுங்க. அதுக்குதான் அதை கோட் பண்றாரு. அப்ப இவர்களுடைய பட்டயத்தால் தேசம், இவருடைய பலத்தால, இவங்க சாமர்த்தியத்தால தேசத்தை சுதந்திரிக்கல. அந்த மாதிரி தான் கர்த்தர் நமக்கு அப்பப்ப வெற்றியை தரும்போது, கர்த்தர் அப்பப்ப கையின் பிரயாசங்கள் நல்லா வரும்போது யார் நினைக்கணும், ஆண்டவரே நீர் தான் இதை செய்யுது, இதை நீர் செய்யறதுனால தான், உமது பிரியம் எங்க மேல இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வெளிப்படுது. இப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பத்தில் நடக்குதுன்னா இது நீர் எங்கள் மேல் பிரியமா இருக்கிறதுனால நாங்க தப்பி பொழைச்சு போயிட்டு இருக்கிறோம், நாங்க நடந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உமது கரம் எங்க மேல இருக்கிறதுனால, உமது முகத்தின் பிரகாசம் எங்க மேல இருக்கிறதுனால நல்லா போயிட்டு இருக்கு. அதை நினைக்கணும், மனசு அதை நினைக்கும் போதே ரொம்ப சாஃப்ட் ஆயிடுது, ரொம்ப அப்படியே லகுவாயிடுது. ரொம்ப போட்டு பெருசா நினைச்சுக்கிறது இல்லை, அப்படியே ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அப்படியே அமைதலாயிடுது. ஏன்னா கர்த்தர் இருக்கிறாருன்றதை நினைக்கும் போது நம்ம பலத்தால நம்ம வல்லமையால ஒண்ணும் நடக்கிறது இல்லை. ஆனா வல்லமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை இருக்கு நமக்குள்ள. பலம் இருக்கான்னா பலம் இருக்கு. ஆனா எப்ப பயன்படுத்தணுமோ அப்பதான் பயன்படுத்த வைக்கிறாரு. சும்மா எல்லா நேரமும் போய் அப்படியே எக்ஸ்போஸ் பண்றது இல்லை, எல்லா நேரமும் போய் அப்படியே நம்ம காட்டுறது இல்லை யாரும். எப்ப தேவையோ அப்ப அதை கர்த்தரே செய்யும்படி செய்கிறார். அப்ப எது ரொம்ப அவசியம்னா, வாழ்க்கை வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் மனநிலையில நம்ம மனது லகுவாகிறதுக்கு முதல்ல நினைக்க வேண்டியது கர்த்தர் தான் நம்ம மேல பிரியமா இருந்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார் நினைக்கணும். ரெண்டாவது பாருங்க கர்த்தர் எப்படி பண்றாருன்றது இன்னொரு சூழ்நிலை காட்டுற பாருங்க. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். ரெண்டாவது எதை புரிஞ்சுக்கணும்னா, பட்டயத்தால பண்றது அவர் ஜெயிக்கிறவர் இல்லை, அவருடைய பிரியத்தினாலதான் நம்மளை படி பண்றாருன்றதை நினைச்சிருக்கோம். ரெண்டாவது பாருங்க, யுத்தமே ஆண்டவருடையது, நம்மளுடைய யுத்தம் இல்லை. இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உலகத்துல வாழ்றோம், ஏதோ நடக்குது நமக்கு விரோதமா, யாரோ வராங்க, அதனால அவங்க வர்றதுனால அவங்க ஆண்டவருக்கு விரோதமா வராங்க அப்படி இப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. ஒரு சில நேரத்துல இல்லைன்னா நமக்கு விரோதமா வந்து இப்படி பண்றாங்க அப்படி நினைக்க வேண்டியதில்லை. இந்த சூழ்நிலையை நான் வாழுகிற வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பூமியில வாழ்றோம், ஒரு வேலையில இருக்கிறோம் அப்படின்னா இது ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இதுல எதிரா ஏதாவது வருது, நம்ம ஆண்டவருடைய சித்தத்தில் நடந்துட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம், எதிரா வருதுன்னா பாருங்க இந்த சூழ்நிலையே பாருங்க இது ஆண்டவருடையது. நான் சொல்றாரு தாவீது, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தமே கர்த்தருடையது. அவர் ஈட்டியினாலும் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி. இது என்ன நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குதுன்னா, பெலிஸ்தியர்கள்லாம் இஸ்ரவேல் மக்களை ரொம்ப அந்த ராணுவத்தை ரொம்ப மோசமா நடத்தி அவர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது தாவீது அந்த வழியா போறாரு. பெலிஸ்தியர்கள்லாம் வந்து நிற்கும் போது போகும்போது தான் தாவீது சொல்றாரு, அதற்கு 45வது வசனம் பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தாலே உன்னிடத்தில் வருகிறேன். எதனால வரான் இவரு? பட்டயத்தினால ஈட்டினால அவன் வந்து அவனுடைய பலத்தை வச்சு அப்படி பேசிட்டு இருக்கிறான். ஆனா தாவீது சொல்றாரு, நான் இதனால வரல, நான் எதனால வரேன்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தினால வரேன்றாரு. தாவீதுக்கு நல்லா புரியுது, யுத்தமே ஆண்டவரோடது, யுத்தம் ஆண்டவரோடது. யாரை நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான்? அவன் கர்த்தரை நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கும் போது இவன் நல்லா புரியுது, இந்த தேவன் பராக்கிரமம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், யுத்தமே அவரோடது. இதை நம்ம பர்சனலா எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, ஆண்டவர் இப்படி பேசுறாங்க அப்படி பேச, அது பர்சனலா எடுத்துக்கிறது இல்லை. தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டு நம்ம பலத்துல போய் என்ன பண்ண முடியும் அப்படி போய் சண்டை போடுறது இல்லை. புரியுதா என்ன சொல்லுவாங்க? ஏதோ நடக்குது சூழ்நிலை, கிறிஸ்தவத்திலே ஏதோ நடக்குதுன்னா கூட எதிராக வராங்கன்னா, எதோ நடந்துருச்சுன்னா அதை நம்ம பர்சனலா எடுத்துக்கிட்டு போய்
நம்ம பலத்தால போய் சண்டை போட்டு அதை நம்ம திரும்ப அப்படி ரிவர்ட் பண்றது இல்லை, திரும்ப அப்படி நம்ம பலத்தோட பதில் அளிக்கிறது இல்லை, நம்ம ஞானத்தோட அதை பதில் சொல்றது இல்லை. ஊழியத்தில் கூட எப்படி பண்ணணும், எதிர்ப்புகள்லாம் வரும்போது இது கர்த்தரோடது, கர்த்தர் தான் இந்த ஊழியத்தையே வச்சிருக்காரு. அப்ப எதிர்ப்பு ஏதோ வருதுன்னா இது கர்த்தருடையது, அவர் பார்த்துக்குவாரு. நம்ம யாருடைய நாமத்தால போய் நிக்கிறோம்னா கர்த்தருடைய நாமத்தால தான் நம்ம போய் நிக்கிறோம். நமக்கு வேற என்ன வேலைங்கிறது? கர்த்தருடைய நாமம் இல்லை, கர்த்தர் நம்மளை அனுப்பலன்னா நமக்கு அங்க ஒன்றும் இல்லை போய் செய்யறதுக்கும் பேசுறதுக்கும். அப்ப கர்த்தருடைய நாமத்துல தான் நம்ம போய் நிக்கிறோம். இந்த சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, இது எல்லாமே ஆண்டவரோடது. அப்ப ஆண்டவர் நாமத்தால தான் போய் நிக்கிறோம். அதுதான் அவர் சொல்றாரு, நீ நம்புற நம்பிக்கை மாதிரி என்னோட நம்பிக்கை இல்லை, என்னோட நம்பிக்கை கொஞ்சம் வித்தியாசம். நீ பட்டயத்தை நம்புற, ஈட்டியை நம்புற, அதே மாதிரி நம்மளும் எடுத்துக்கூடாது. பட்டயத்தை ஈட்டி எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட போய் அதே மாதிரி சண்டை போடக்கூடாது. அப்படி பாருங்க, அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு, பட்டயமும் ஈட்டி கேடையெல்லாம் இருந்துச்சு. ஆனா தாவீது கிட்ட கூழாங்கல்லுதான் இருக்குது, சுத்தி அடிக்கிறாரு. பெரிய ராட்சத மாதிரி இருக்கிற மனுஷன் அப்படியே சாஞ்சு போனான். அப்ப எப்படி கர்த்தர் வேலை செய்யறாரு பாருங்க. பெரிய பட்டயத்துக்கும் ஈட்டிக்கும் கேடயத்துக்கும் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன, கூழாங்கல்லு தான் போய் அடிக்குது, ஹிட் பண்ணுது. அதை வச்சிருக்கிறது ஒரு ஸ்லிங், ஒரு சின்ன கருவி, அதை சுத்தி அடிக்கிறாரு. பட்டயத்தினுடைய வெயிட் என்ன, கேடகத்தினுடைய வெயிட் என்ன, ஈட்டியினுடைய வெயிட் என்ன, அதனுடைய ஷார்ப்னஸ் என்ன, அதையும் இதையும் கணக்கு போட்டா இது நிக்கவே நிக்காது தராசுல. ஆனா கர்த்தர் பலமுள்ளவைகளை சாதாரணமான காரியத்தை கொண்டு ஜெயிக்கும்படி போட்டார். அதுதான் தாவீது புரிஞ்சுட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு 46 பாருங்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று என் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியனுடைய பாளையத்தின் பிணங்கள் இன்றைய தினம் ஆகாயத்து பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஆதலால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நோக்கம் என்னன்னா, இவரை பெரிய மனுஷனை அடிச்சு நான் எப்படி சாச்சிட்டேன் இல்ல, சண்டை வந்தோடனே அவரை அடிச்சு கவுத்தி பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படி இல்லை. எப்படின்னா சண்டை வருது, எதிராளிகள் வராங்க, அதை எப்படி பார்க்கணும்னா இது சூழ்நிலை யுத்தமே கர்த்தருடையது. அப்ப இந்த யுத்தத்துல வருகிற வெற்றியும் யார் கொடுக்குறா, கர்த்தர் கொடுக்குறாரு. இந்த வெற்றியின் மூலமாய் பூலோகத்தால் எதை புரிஞ்சு கொள்ள போறாங்கன்னா, இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உலகத்தார் இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க, இஸ்ரவேல்ல ஒரு கர்த்தர் உண்டு. பெரிய அற்புதம் நடக்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்க. பெரிய அற்புதம், ஒரு பெரிய மனுஷன், ஆனா அவன் கம்ப்ளீட்டா சாஞ்சி போனவொடனே பெரிய பலத்தோட வந்து நிக்கிறாங்க. யாரும் போய் சண்டை போடுறதுக்கு பகுதி முன்னாள் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. சண்டை வந்து போடுறதுக்கு ஆளே இல்லை. சண்டை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், தூசிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறான், எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஏன்னா போய் எப்படி சண்டை போடுறதுன்னு தெரியல, எப்படி போய் சண்டை ஆரம்பிக்கன்னு தெரியல, எப்படி போய் பேசன்னு தெரியல. ஆனா தாவீது கர்த்தர் கொண்டு வந்து அதனுடைய சூழ்நிலை எப்படி புரிஞ்சு எப்படி கையாண்டு ஜெயம் வந்தவொடனே எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு பாருங்க. ஜெயம் வந்தவொடனே அதை தூக்கி கொண்டு போய் அதை பெருசா இவர் கொண்டாடணுன்ற மனநிலையில எப்படி மனதில் வந்துருச்சு. தேவன் ஒருவர் உண்டு எங்க இஸ்ரவேல்ல என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்ப நம்மளோட நோக்கம் என்னன்னா, ரெண்டாவது வெற்றி வந்ததுக்கு அப்புறம் நல்லா கர்த்தர் ஆக்குறதுக்கு அப்புறம் கர்த்தருடையதுதான் யுத்தமே. வாழ்க்கையில சவால் வருது, பிரச்சனை வருதுன்னா எதை நினைக்கணும், இந்த வாழ்க்கையே ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு, என்ன ஒரு இடத்துல வச்சிருக்காரு, வேலையில வச்சிருக்காரு, வியாபாரம் தொழில கொடுத்துருக்காருன்னா இது ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு. இதுல எது வந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தால ஜெயிப்பேன். ஜெயிக்கிறதுனால ஆண்டவருக்கு அப்படிதான் இருக்கணும். வாழ்க்கை நல்லா வரும்போது யாருக்கு பேர் உண்டாகும், நல்லா வெல் ட்ரெஸ்டா வரும், நல்லா போகிறோம் அப்படின்னா யாருக்கு அதுல கனம் உண்டாகணும்னா கர்த்தருக்கு கனம் உண்டாகணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும், கர்த்தர் அதுல மகிமைப்படணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். மற்றவங்க பார்த்து அவர்கள் அப்ரிஷியேட் பண்றது நம்ம நோக்கமா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை வரணும்னு நினைச்சிட்டீங்கன்னா பாருங்க, தானாவே நீங்க எதிர்பார்க்கிறத விட மேன்மையா ஆண்டவர் உங்களை வைப்பாரு. நம்ம சொல்றது, கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். மேன்மையாக்குறவர் அவரு. மேன்மைக்கு பின்னால நம்ம போயிட்டா கர்த்தரை மறந்துடுறோம், கர்த்தரை விட்டுடுறோம், வெற்றி வந்தோம். அப்ப இது வெற்றி வந்துட்டாலும் இதை நினைக்கணும். வெற்றியே வரலங்க, போராட்டமா இருக்குதுங்கன்னா கூட இதை மனசுல வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே
நீர் விடுவிச்சு விடுதலையாக்கி ரட்சித்து நடத்தி என்ன நல்ல நிலைக்கு கொண்டு போவீர்னா இப்படிப்பட்ட மனநிலையோடு உண்மை நான் வாழ்ந்து காட்டுவேன். இதுக்குதான் கர்த்தர் நம்மளை ஒரு நல்ல இடத்துல வச்சு வேலையை கொடுத்து, தொழிலை கொடுத்து, வியாபாரத்தை கொடுத்து, எதுக்கு? அவரை மகிமைப்படுத்த சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டுன்னு பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் நம்ம ஒரு இடத்துல நல்லா வச்சிருக்காருன்னா, நல்லா வச்சிருக்கிற கர்த்தர் ஒருத்தர் உண்டு அப்படின்றத உலகம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மை நல்லா இருக்கிறாரு. நம்மளை அவர் உயர்த்திக்கிட்டே போறாருன்னா எதுக்கு உயர்த்திட்டு போறாரு? கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்றத இந்த பூமி அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மை உயர்த்தல. அப்படிதான் கர்த்தருடைய உயர்வு இருக்கு. கர்த்தர் அப்படிதான் மேன்மையை கொடுக்கிறாரு மனுஷனுக்கு. அப்ப அப்படிதான் நம்ம வெற்றியை பார்க்கணும். அப்படிதான் நம்மளோட ஆனந்தம். மூணாவது பாருங்க, சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றார்? பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். பலம் அல்ல, நம்மளுடைய பலம் அதான் பாடம். பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினால் கூடும் எல்லாம் ஆகும். ஏன் அதை சொல்றோம்னா, கர்த்தருடைய ஆவியினாலதான் நடக்குது காரியங்கள். கர்த்தருடைய தேவ ஆவியானவர் தான் நம்ம நடத்துறாரு. நம்மளுடைய பலத்தால் அல்ல, நம்மளுடைய பராக்கிரமத்தால் அல்ல, நம்மளுடைய சாமர்த்தியத்தால் அல்ல, நம்மளுடைய முயற்சியினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். கன்னி மரியாதை இடத்துல கர்ப்பத்தை தரிப்பாங்கன்னு சொன்ன உடனே கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? தேவனால் கூடாதவைகள், தேவனால கூடாதது ஒண்ணுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்றாரு. நம்ம பலத்தை பார்த்துக்கிட்டு, நம்மளுடைய திறமையின் நிலையை வச்சுக்கிட்டு இந்த நிலையில இருந்து தான் செய்ய முடியும்னு இல்லை. நம்ம அப்படிதான் வேல்யூ பண்றோம். ஒரு 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 காரியத்தை செய்யணும்னா நம்ம எப்படி வேல்யூ பண்றோம், நம்ம எப்படி அதை இடம் பண்றோம்? நம்மளுடைய பலம், நமக்கு இருக்கக்கூடிய பாருங்க நிலை, இதுல இருந்து தான் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு முயற்சி பண்ணுவோம். அது மனுஷங்களுடைய நிலை பாருங்க, அதுதான் செய்யணும். அப்படி செய்யும்போது தான் எல்லாம் ஒரு சில சரியா போகுது. ஆனா விசுவாசம் இல்லைன்னா கர்த்தர் காரியங்களை செய்கிறது எப்படி செய்யறாரு? நம்மளுடைய பலத்தை வச்சு அவர் செய்யறது இல்லை, நமது பலத்திற்கு அப்பாற்பட்டு காரியங்களை செய்யறாரு. அப்பதான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுது. நம்ம ஒரு காரியத்தை கட்டணும்னு நினைக்கிறோம், செய்யணும்னு நினைக்கிறோம்னா, நம்ம நிலையில இருந்தே நம்ம சாமர்த்தியத்துல இருந்தே அது முடிஞ்சிருச்சுன்னா பாருங்க, அதுல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது செய்யறதுக்கு உண்டான எல்லா ஸ்கோப்பும் உங்ககிட்ட இருக்கு, எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, அதுக்கு உண்டானது எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே உங்ககிட்ட வசதி இருக்கு, இந்த வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்களே அதை செய்ய முடியும்ன்ற மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா பெருசா கர்த்தர் அப்ரிஷியேட் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். ஏன்னா எல்லாமே தான் உங்ககிட்ட இருக்கு, தானா நடக்குது. அப்ப பெருசா என்ன தோணாதுன்னா, கர்த்தர் இதை செய்யறாருங்க, கர்த்தர் இதை பண்றாரு அப்படி தோணாது. எப்ப தோணும்னா, நம்ம சக்தியை விட பெருசா நடந்துருச்சுன்னா, நம்மளுடைய பலத்தை விட பெருசா நடந்துருச்சுன்னா, அப்ப என்ன தோணும்னா, இதை நம்ம செய்யல, கர்த்தர் தான் செஞ்சாரு. பாக்குறவங்க என்ன தோணும்னா, இதுல நம்ம பெரிய ஆள் தோணும். ஆனா நமக்கு தான் தெரியும், நம்ம பலன் அல்ல, இதை கர்த்தர் தான் எல்லாம் ஒன்று சேர்த்து பண்ணியிருக்காருன்னு. அப்ப அதை எப்படி பார்க்கணுமா? வெற்றிய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. அதான் யோசுவா சொல்றாரு அவங்களுக்கு, இப்ப கொலவியை வந்துதான் உங்களை விரட்டி விட்டுச்சு, நீ போய் உன் பட்டயத்தை கொண்டு போய் உன்னை பார்த்து பயந்து ஓடிட்டான்னு நினைக்காத. அவனை எல்லாம் துரத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா துரத்தப்பட்டது நீ போய் தான் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, துரத்தப்பட்டிருக்காங்க. நீ தான் போய் அவங்களை துரத்திட்ட அப்படி நினைக்காத. எதை நினைக்க சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் தான் அதை செஞ்சிருக்கிறாரு. அவர் தான் குழவிகளை அனுப்பினார். கர்த்தரே குழவிகளை அனுப்பி அதனாலதான் ஜெயம் நடந்திருக்கிறது, அதனாலதான் வெற்றி நடந்திருக்குது, அதனாலதான் இப்ப இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க. அப்ப அதே மாதிரிதான் இங்கே நம்ம பலத்தால ஒண்ணும் இல்லை. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அப்ப மூணு முக்கியம். கர்த்தர் எப்படி பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல, அவருடைய நிலையை வேற. அதே மாதிரி யுத்தமே ஆண்டவர் ஒரு எதிரான காரியம் வருதுன்னா அதை அப்படி கவனிக்கணும்.
மூணாவது நம்மளுடைய நிலையிலிருந்து நம்ம பலத்தை கொண்டு காரியத்தை செஞ்சு அவர் அப்படி பண்றவர் இல்லை. அப்ப இதெல்லாம் தான் வெற்றி வந்தோடனே யோசிக்கணும். யோசிச்சு நம்மளுடைய மனமே ரொம்ப லைட்டா இருக்கும். நம்ம ஒன்றும் பெருசா பண்ணிடல, கர்த்தர் செய்யறாரு. அப்ப நமக்குள்ள நம்ம தாழ்மையா இருக்கிறோம், நம்ம சாந்தமா இருக்கிறோம். ஆனா நடக்கிறவைகள் பெரிதாய் நடக்கும். புரியுது என்ன சொல்ல வராங்க? நம்ம லைட் ஆயிடுறோம். நம்ம ரொம்ப வெயிட்டா இருந்து நம்ம ரொம்ப தூக்கி சுமந்துட்டு இருக்கிறப்பதான் நடக்கிறது ஒண்ணுமே அது ரொம்ப பவர்ஃபுல்லா நடக்கிறது இல்லை. அது ரொம்ப நடக்க வேண்டிய விதத்துல நடக்கிறது இல்லை. அது ரொம்ப வெயிட்டா நடக்கிறது இல்லை. நம்ம லைட் ஆயிட்டா ஆண்டவர் பெரிய காரியங்களை அவருடைய வல்லமையின்படி செய்யறாரு. நம்ம ரொம்ப அதனாலதான் வசனம் சொல்றது இல்லையா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் மேல வச்சிருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் மேல வச்சுட்டு அவர் பாத்துக்கிறாரு. பாருங்க, அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் மேல வைக்கிறோம் பாரத்தை, கர்த்தர் மேல கொண்டு போய் கொடுத்துடுறோம். ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரிதான் வெற்றி வரும்போதும், வெற்றி வர போகும்போதும், இல்லைன்னா ஒரே தோல்விக்கு நடுவில் இருக்கிறேன் நீங்க நினைக்கும் போதும் எதை நினைக்கணும்னா, ஆண்டவரே நீர் வெற்றியை கொடுத்தா நீர் மகிமைப்படும்படி. தாவீது சொல்றாரு இல்லையா, இஸ்ரவேலிலே கர்த்தர் ஒருத்தர் உண்டுன்னு இந்த பூமியில் இருக்கிறவங்க அறிந்து கொள்ளும்படி நடக்கும்னு. அப்ப வெற்றி கொடுக்கறதுக்கு முன்னாலே பேசிட்டாரு தாவீது. அப்ப நீங்களும் அப்படிதான் பேசணும். ஆண்டவரே இதை வெற்றி அடைய பண்ணிய வாழ்க்கையை நல்லா ஆக்கி பிள்ளைங்களை நல்லா ஆக்குவீங்கன்னா, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டுன்னு அவர் சொன்னது போல நான் நம்புகிற கர்த்தர் உண்டுன்னு இந்த பூமியெல்லாம் அறிந்து கொள்ளும்படி நான் சாட்சியா இருப்பேன். எனக்கு வெற்றியை உண்டாக்குங்க. குடும்பத்தை நீங்க நினைக்கிற நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போகிறதுக்கு அப்பதான் கொண்டு போறாரு. இல்லைன்னா எவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்தாலும் கர்த்தரை நம்பிக்கிற நம்பிக்கையோ கர்த்தர் மேல வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் ரொம்ப திடமா ஆழமா இல்லாம இருந்தா அது பெரிய பலனை கொடுக்காதது போல ஆயிருக்கு. அப்ப விளைய செய்கிறவர் கர்த்தர், அவர் தான் விளைய பண்றாரு. முயற்சி நம்மளோடது. அதுக்கு வீட்டிலேயே உட்காந்து தூக்கிக்கிட்டு ஆண்டவரே எல்லாம் தானா கரெக்டா நடந்துடணும் அப்படி நடக்காது. அதான் சொல்றாங்க, அதிகாலையில் எழுந்து நேரப்பட தெளித்து தங்க முயற்சியை நம்புறாங்க. அதனாலதான் வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய முயற்சியை நம்பினா அதே பழக்கம் காலையில எழுப்பி ஓடினாங்கன்னா இப்ப வேற மாதிரி ஆயிடுது. இப்ப ரிசல்ட்டே வேற மாதிரி வருது. அதனுடைய பலன் வேற மாதிரி ஆயிடுது. அதனுடைய பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தின் நிலையே மாறிடுது. அப்ப இதை தான் நம்மளுடைய மனதுல சொல்ல வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற பாருங்க அந்த காரியம், கர்த்தர் கொடுக்கிற அந்த நிறைவு, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற மேன்மை, இவைகள் தான் பரிபூர்ணமாய் நம்மளுடைய இருதயத்திலே வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா விளைய செய்கிறவர் கர்த்தர். யோசுவா தான் ஞாபகப்படுத்துறாரு இஸ்ரவேல் மக்களுக்கு. சொல்றாரு, அப்ப நீங்க உங்களுடைய பட்டயத்தாலும் உங்களுடைய ஈட்டியினாலும் இஸ்ரவேலினுடைய மக்களை எமோரியரின் ராஜாவை நீங்க துரத்தல, ஆனா கர்த்தர் குலவிகளை அனுப்பினாருக்கு. என்ன சொல்றாரு? கர்த்தர் யுத்தம் பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு. அப்ப கர்த்தர் நமக்கும் யுத்தம் பண்ணுகிறார். அதுதான் நம்ம காணிக்க போடும்போது சொல்றோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்துல சொல்றோம், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடி உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான வேலைனம் உனக்கு கொடுக்கிறார். அது அருமையா இருக்கு பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 18வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதி பண்ணும்படி இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப கர்த்தர் செய்யறாருன்றதை நினைக்கும் போது தொடர்ந்து கர்த்தர் வெற்றியாய் நடத்துறாரு வாழ்க்கையை. சில பேர் மக்களுக்கு அதான் யோசனை சொல்லி கொடுக்குறாரு. கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறவர், கர்த்தர் வெற்றியை அருளுகிறவர். அவருடைய பலத்தாலே நாம் ஜெயிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு போகும்போது இந்த மனநிலையோட சவால்கள், சூழ்நிலை, போராட்டம், கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களை நீ வச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து வச்சிருக்காரு. நீங்க கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா எந்த சவால்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அப்படியே ஆண்டவர் இதை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா. என் வாழ்க்கையின் மூலமாய் நீர் ஒருவர் உண்டுன்னு இந்த பூமி அறிந்து கொள்ளணும். அதுதான் சபையுடைய நோக்கம். சபையுடைய நோக்கம் என்ன? நம்ம வேலையா இருக்கட்டும், தொழில், வியாபாரம், வீடு, எல்லா இடத்துலையும் கர்த்தர் ஒருத்தர் உண்டுன்னு அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை போல இஸ்ரவேல்ன்ற தேசத்தை சொல்லும் போதே அதை எப்படி சொல்றாங்க? கர்த்தருடைய தேசம். நம்ம வீட்டை சொல்லும் போது அப்படி சொல்லணும், இது கர்த்தருடைய வீடு, கர்த்தர் வாசம் பண்றாரு, கர்த்தருடைய வியாபாரம், இது கர்த்தருடைய தொழில். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் செங்கல்பட்டுல பிசினஸ் பண்றாரு. எழுதி போட்டுருப்பாங்க, ஜீசஸ் இஸ் மை பாஸ். அவருடைய சீட்டுக்கு பின்னால, டேபிள்ல சீட்டுக்கு பின்னால இருக்கும், இயேசு தான் என்னுடைய
பாஸ், அவர் தான் என்னுடைய தலைவர், அவர் தான் இந்த நிறுவனத்தினுடைய தலைவர். அவருடைய தலைவராக இருக்கும்போதே நிறுவனத்தினுடைய தலைவராக அவராயிருவார் தான். அப்போ இந்த மனநிலை தான் பாருங்க ஒரு பெரிய தாக்கத்தை செய்யும்படி பண்ணுது. இந்த இதுதான் பெரிய வெற்றியை பாருங்க தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணும்படி பண்ணுது, நிலைத்திருக்கும்படி பண்ணுது வாழ்க்கையில. கர்த்தருக்கென்று பாருங்க தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து தலைமுறையாய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி பண்றது இந்த மனநிலை தான். அப்ப இந்த மனநிலையோட வீட்டுக்கு போகணும். எழுந்திருந்து நாம் கர்த்தர் பேர்பட்ட மனநிலையை நமக்கு உண்டாக்கும்படி, பேர்பட்ட மனநிலையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி நாம் யாவரும் போனால் யாவரும் ஒருமைப்படுவோம். சமூகத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இயேசுவே நீர் எங்கள் மத்தியிலே இருந்து, இயேசுவே நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து, இயேசுவே நீர் எங்கள் மத்தியில காரியங்களை செய்து, ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே உமது கிரியை நடப்பிப்பீராக. ஆண்டவரே ஆண்டவரிடத்துல இயேசுவே நாங்கள் எப்போதும் உம்மை உயர்த்துகிறவர்களாய் இந்த மனநிலை எங்களுக்கு உண்டாகும்படி நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் பண்ணுவீராக. நாங்கள் எப்போதும் உம்மை உயர்த்தும்படி உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து கரம் பிடித்து காலமெல்லாம் உமக்கின்றி கரம் பிடித்து நடத்துகின்றி சுமக்கின்றி. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்தும்படி, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை உயர்த்தும்படி, உம்மை மாத்திரம் உயர்த்தும்படி நீர் எங்களை நடத்திடுவீராக. நாங்கள் எப்போதும் உம்மை மாத்திரம் உயர்த்தட்டும், உமக்கு மாத்திரம் கனம் செலுத்தட்டும். உம்மை மாத்திரம் கர்த்தாவே எங்கள் வாழ்வில் உயர்வாய் நினைக்கும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வாழ்வின் உயர்வு நீர். ஓ கர்த்தாவே எங்கள் வாழ்வின் மேன்மை நீர். கர்த்தாவே எங்கள் வாழ்வின் எல்லாமுமாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்கள் முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். இயேசுவே இப்பொழுதும் கர்த்தாவே எங்கள் இருதயங்களையும் உள்ளங்களையும் முழுமையாய் உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராக. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் மத்தியிலே உமது நாமம் மகிமையாய் உயர்த்தப்படுவதாக. நீர் பெரிய காரியங்களை செய்ய
நீர் பெருக நாங்கள் சிறுக நீர் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கனம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல கர்த்தாவே, ஆமென்.